ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இதனால் நம்ம யாரையும் காரணம் வேண்டாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிவெடுக்க முடியாதுல்ல. நம்ம முடிவெடுத்தோன்னா அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள தானே அவங்க எடுத்துக்கிறாங்க. அதை விட்டுட்டு நம்மளுக்கு சாதகமில்லாத விஷயங்கள நம்ம எடுத்துக்கிறதுக்கான அர்த்தங்கிறது இல்லைல்ல அப்படின்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, அதற்கு இடையில நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. குறை சொன்னோன்னா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்காக நம்ம யாரும் இப்போ அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? எது நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் தான் நமக்கு நல்லது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மைதான். நீங்கள் இதுக்கு மேலே அதெல்லாம் சொல்லிக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தில் ஒரு விஷயத்த போட்டு குழப்பிக்காமல் போகிற விஷயத்தில் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொல்லிட்டாரு. ஆனால் அண்ணனுக்கு எங்களால் ஹெல்ப் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கவலை எங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஏன் அப்படின்னா, அண்ணன் எப்போதுமே அவர் ரொம்ப எல்லா விஷயங்கள்லையுமே கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் இவங்க பண்ணுற ஒரு சில விஷயங்களால் அவருக்கு ஒரு மாதிரி மனசு கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கே தோண ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் தோண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களால் அதையெல்லாம் சொல்கிறதுக்கான தைரியங்கிறது கிடையாது. போக போக எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனால் சரியாகாத விஷயங்கள நம்ம மாற்றிக்கிறதுக்கான அவசியங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பித்தோன்னே, சரி விடுங்க, நீங்கள் அதெல்லாம் சொல்கிறது சொல்லிக்கிட்டு இருங்க. நான் நடக்கிற விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்மளுக்கு அதுக்கு மேலே யாரையும் ஒரு காரணம் சொல்கிறவோ இல்லை அதுக்கு இடையில நம்மளுக்கான ஒரு விஷயத்தில் மாற்றி பேசவோ நம்மளுக்கு தைரியம் கிடையாது. அதனால் அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயமா இருந்தாலும் மாற்றிக்க முடியும், செய்ய முடியும். போக போக எல்லாம் சரியாகும். இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் உனக்கு தேவையான விஷயங்கள நம்ம எடுத்துக்கிட்டு போனாலே போதும் அப்படின்னோடனே, இதுக்கு அப்புறம் நீ ஏன் ஒரு சில விஷயங்களில் மனசை மாற்றிக்காமல் இருக்க? அதுக்கு இடையில நம்மளுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் அதுக்கான ஒரு இதை நம்ம எடுத்துக்கிட்டிங்கனாலே போதுமே அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு போதும்னு தான் எனக்கும் தோணுது. ஆனால் அதுக்கு இடையில நீங்கள் ஏன் ஒரு சில இதில் மனசை இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது எனக்கு புரியாமல் தான் இருக்குது அப்படின்னோடனே, புரியறதுக்கான இதுங்கிறது எனக்கு வேணும். அப்படி இருந்தால் தான் சரியாக இருக்கும். சரியா இல்லைன்னா அதை நம்ம மாற்றிக்க முடியாது. போக போக எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஃபேவராக தானே இருக்குது அப்படின்னோடனே, ஃபேவராக இருந்தால் இருந்துட்டு போகுது. அதுக்கு இடையில நம்ம யாரையும் எதுக்காகவும் ஒரு சில விஷயங்கள காரணத்தை தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம். இதுக்கு இடையில நம்மளுக்கு என்ன ஒரு கிடைக்குதோ அதை நம்ம எடுத்துகிட்டு போனீங்கனாலே போதும். இதுக்கப்புறம் நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் ஒரு சில விஷயங்களில் யோசிக்கணுங்கிற அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் யோசிக்கணுங்கிற அவசியம் கிடையாது தான். இருந்தாலும் நம்ம இந்த நேரத்தில் கொஞ்சம் மாறுதலான ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருந்தோம்னாலே போதும். அதுக்கப்புறம் தான் நான் எல்லாமே சரியாகிடுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேனே அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இதுக்கு மேலே யாரையும் ஒரு சில விஷயத்தில் காரணத்தை இது பண்ணி ஒரு சில இதில் நம்ம யோசிக்காமல் முடிவெடுக்கிறது தான் இந்த நிலைமைக்கு காரணம். இதுக்கு அர்த்தத்தை நம்ம தான் இது பண்ணணும். எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக நம்ம இருந்தனாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு போகிற போக்கில் எல்லாமே ஒரு விஷயத்த நம்ம அதுக்கான ஒரு காரணத்தை தேடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை எல்லாமே சரி பண்ணுறதுக்கான ஒரு காரணங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இது பண்ணேன்.